ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நோன்பு நேரத்தில் நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்துகிற மாதிரி, நம்ம வேலைகளை ஈஸியாக்குற மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் தாங்க நம்ம இன்றைக்கி செஞ்சு வச்சுக்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் தான், ஆனால் இதுதான் நம்மளுடைய பெரிய வேலைக்கு ரொம்ப கை கொடுக்குங்க. என்னென்ன செஞ்சு வச்சுக்கிறேன்னு பார்க்கலாமா? ரொம்ப பெருசான வேலையெல்லாம் கிடையாது. வாங்க என்னென்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. ஏன்னா நமக்கு தினமுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும். குழம்புக்காக இருக்கட்டும், ஸ்நாக்ஸுக்காக இருக்கட்டும், திடீர்னு ஒரு சாப்பாடு தாளிக்கிறதாலும் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படுங்க. அதனால் மெயினாக இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி நல்லா தோலை சீவிட்டு நறுக்கிட்டு கழுவிக்கோங்க. அதே மாதிரி பூண்டு பெரிய பல்லாக இருந்தாலும் கழுவிட்டு நறுக்கிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சம அளவில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவில் பயன்படுத்துவீங்களோ அதே அளவில் எடுத்து வச்சுக்கோங்க. குறைஞ்சது 15 நாளைக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ வர்ற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய வேலையையும் நேரத்தையும் ரொம்ப மிச்சப்படுத்தும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தேங்காய் துருவல் தாங்க. நமக்கு நோன்பு கஞ்சி வச்சாலுமே அதுக்கு தேங்காய் பால் ஊற்றுவோம். அப்புறம் தேங்காய் பால் சாதம், கறி குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் ஒரு சட்னி துவையல் அரைக்கிறதா கூட, தினமும் பஜ்ஜி வடை செஞ்சோன்னா கூட அதுக்கு துவையல் அரைக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்குமே நமக்கு தேங்காய் தேவைப்படும். நார்மலான நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காயை உடச்சி சில்லு எடுக்கிறது பெரிய வேலையாக இருக்கும். நோம்பு நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கட்டாயம் வாரத்துக்கு ஒரு முறையாவது இது போல் நீங்கள் தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் பிடிக்காதவங்க நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். துருவியும் கூட நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கட்டாயம் ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நமக்கு கை கொடுக்கும் அவசரத்துக்கு. நான் பெரிய தேங்காயாக ஒன்று உடச்சி துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தூள் தான். இது கடையில் ரெடிமேடாக கூட விற்குது. நீங்கள் வீட்டில் செய்கிறதுனால செஞ்சுக்கலாங்க. நான் ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. நல்லா வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்குங்க. நமக்கு ஸ்நாக்ஸ் பண்ணும்போது, கட்லெட் பண்ணும்போதெல்லாம் இந்த ரொட்டி தூள் தேவைப்படும். அதனால் இதேமாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் இன்னும் 10 நாள் இருக்கேன் நோம்புக்கு, இப்போயே செஞ்சு வச்சா வீணாக போயிட இதெல்லாம் வீணாக போகாது. நீங்கள் ரமலானுக்குன்னு செஞ்சு வைக்கிற பொருள் எல்லாமே தனியாகவே ஒரு அலமாரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நோம்பு நேரம் நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய வேலையும் ஈஸியாக்கிறதுக்காக தான் அந்த வேலை நம்ம செஞ்சு வச்சுட்ருக்கோம். அதனால் நீங்கள் இடைப்பட்ட நாளில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அப்பப்போ செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நோம்புக்காக செய்கிற பொருள் எல்லாமே தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு சமையல் மட்டும் வேலை கிடையாது. அந்த நேரம் தான் நம்ம ஓதுறது, தொழுகிறதுல அப்படி எக்கச்சக்கமான வேலை இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம செஞ்சு வச்சுக்கிறலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தில் கஞ்சி மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த வருஷம் நோம்பில் தினமும் எண்ணெய் பொருள், தினமும் சர்பத்துன்னு இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மாற்றமாக ஏதாவது செய்யலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் பிள்ளைங்க எந்தளவுக்கு ஒத்துழைப்பாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நம்மளாக கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். தினமும் வடை பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு தினமும் சில்லுன்னு குடிக்கிறத விட ஒரு நாளைக்கு இந்த மாதிரி உளுந்து கஞ்சி, ராகி மால்ட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் வடை பஜ்ஜிக்கு பதில் வேறு எதனா செய்கிற மாதிரி நான் யோசனை பண்ணி வச்சுருக்கேங்க. என்னென்ன செய்கிறன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இப்போ இந்த உளுந்து கஞ்சி எப்படி செஞ்சு கஞ்சி காய்ச்சறதுன்றது ஃபுல் ரெசிபி நான் வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அவல் தாங்க எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக ஸ்நாக்ஸ் செய்யக்கூடியது. தினமுமே நம்மளால் ஜூஸ் போட முடியுமா, தினமுமே வடை சுட்டு கொடுத்துருக்க முடியுமா, தினமுமே ஏதாவது செஞ்சுட்ருக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பாக நோன்பு ஆக ஆக பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். அப்போ ஈஸியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு தோணும்போது இந்த அவல் வச்சு நம்ம ஏதாவது ரெசிபி பண்ணி கொடுக்கலாங்க. அவல் அப்படியே ஸ்டோர் பண்ணுறத வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட வச்சுட்டிங்கன்னா கூட கஞ்சி மாதிரி புட்டு மாதிரி கூட செய்யலாம். அப்படியே வறுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. ஸோ அவலில் சூடாக ஒரு கிண்ணம் பால் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா பொதுன்னு நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, இது கூட நட்ஸ் ஏதாவது விருப்பப்பட்டிங்கன்னா கூட, ட்ரை ஃப்ரூட்ஸ் எதனா விருப்பப்பட்டிங்கன்னா கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாங்க. இது சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நம்மளால் முடியாத அன்னைக்கு இது போல் சிம்பிளாக செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ நான் அவளுமே வறுத்து நல்லா ஆற விட்டுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் இதே ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் பூ, சீனியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரைலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவுங்க. கட்டாயம் எப்படி வாரத்துக்கு 2 முறை பஜ்ஜி செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 1½ கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மொறுன்னு இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து சோடா உப்பு இப்போ சேர்க்கலை, லாஸ்ட்டாக நம்ம கலக்கும்போது சேர்த்துக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் வாயில் கொஞ்சம் வச்சு பார்த்தீங்கனாலுமே தெரியும். இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இதுவுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையுமே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஸ்டோர் பண்ணுற பாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமார்ட் போயிருந்தேன் இல்லையா, அங்கே தான் வாங்கினேன். ஆனால் கண்டிப்பாக எதிர்பார்க்கல இதுக்கெலாம் இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாத்தையுமே கழுவி தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வச்சுட்டேன். இந்த ஸ்டோர் பண்ண பொருள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். நோம்புக்கு தான் எடுத்து இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தனியாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளாஸ்டிக் டப்பா பார்த்திங்கன்னா 4 டப்பாவுமே சேர்த்து 54 ரூபா தான். நல்ல பெரிய டப்பாவாக இருக்குது. அதே மாதிரி இந்த கண்ணாடி பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து 65 ரூபா தான். நல்லா சில்வர் மூடி போட்டு சூப்பராக இருக்குதுங்க. டிமார்ட்டில் வாங்கினது தான். டிமார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக முக்கியமான தேவை பார்த்திங்கன்னா மசாலா தூளுங்க. நம்ம குழம்புக்கு என்ன தூள் யூஸ் பண்ணுமோ அது கட்டாயம் வீட்டில் இருக்கணும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா தூள் இருக்குது, இருந்தாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முடிகிற மாதிரி இருக்குன்னு நான் அதையுமே ரெடி பண்ணிட்டேங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நான் மசாலா தூள் அரைப்பேன். அதை அப்படியே உங்களுக்கு அளவுகளும் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. நான் வந்து 1 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா காய வச்சு புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன், 100 கிராம் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கேன். ஜீரகம் மஞ்சள்லாம் காய வைக்க தேவையில்லைங்க, மல்லி மட்டும் நல்லா காஞ்சாலே போதும். இதை தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதுதான் குழம்புத்தூள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லித்தூளுக்கு வெறும் மல்லித்தூள் சேர்க்குறதுக்கு மல்லித்தூள் வேணும் இல்லையா, அதனால் தனியாக வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தனியாக அரைச்சிக்கிறணும். அடுத்ததாக மிளகாய் வத்தல் 1 கிலோ எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா உடையிற அளவுக்கு காய வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி காஞ்சாதான் நமக்கு மிஷினில் ஒட்டாமலும் வரும். முதல்ல மிஷினில் அப்போ தான் அரைச்சி கொடுப்பாங்கங்க. இப்போ இது எல்லாமே காய வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு நல்லா ஆற விட்டுட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு வச்சிங்கன்னா கட்டி சேராமல் கெட்டு போகாமல் இருக்குங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாத்தூள் இது தான். இது கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், இது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சில நேரம் சாம்பார் பொடி மட்டும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்குவேன். மற்றபடி மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பொடி தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் காய வச்சு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இட்லி மாவு. இது நமக்கு கட்டாயம் வீட்டில் இருக்கணுங்க. ஏன்னா இட்லி தோசை தான் சாப்பிட்றேங்கிறவங்களுக்கு நைட் நேரத்தில் இட்லி தோசை செஞ்சு கொடுக்கலாம். காலைல ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கணும். அந்த இட்லி மாவு தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாவுமே வாரத்துக்கு ஒரு முறை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த இட்லி மாவு ரெசிப்பியுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒரே நாளே எடுத்து வச்சுக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு நாளைக்கு ஒரு வேலையாக செய்யுங்க. ஒரு நாளைக்கு இட்லி மாவு அரைச்சி வைங்க, ஒரு நாளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உரிச்சு வைங்க, ஒரு நாளைக்கு இந்த கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையாக பிரித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குதோ, உங்களுக்கு இதில் எது பிடிக்குதோ அதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். உங்களால் எந்த வேலை முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க. வேலைகளை கம்மியாக்கிறதுக்காக தான் நம்ம இது போல் செஞ்சு வச்சுக்கிறது. அதுபோல் உங்களுக்கு விருப்பமானபடி, உங்களுக்கு தோதுபடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஏன் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிறோன்னு சொன்னால், நோன்பு நேரம் நம்ம நோன்பு வச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருப்போம். ஒன்று ரெஸ்ட்டு தேவை, இன்னொன்று நமக்கு ஓதுறதுக்கு இபாபத் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி வேலைகளை முடிச்சு வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஓதுறதுக்கு டைம் எடுத்துக்கலாங்க. நான்லாம் வந்து ஃபஜர் தொழுது முடிச்சுன்னு தான் குரான் ஓதுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லொஹரில் கொஞ்சம் நேரம் ஓதுவேன். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை இருக்கும். அப்புறம் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவைப்படும் இல்லையா. இந்த மாதிரி வேலைகளை பிரித்து வச்சுக்கிட்டு நமக்கு ஓத தொழுகிறதுக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் நம்ம இந்த முன்னேற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்கிறது. அவ்வளோதாங்க. நோன்பு நேரத்தில் நம்மளுடைய நேரத்தையும் வேலையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை எப்படி செஞ்சு வச்சுக்கலான்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. ப்ளேலிஸ்ட்டில் ரமலான் ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாம்.